ஒரு ரூ. 1000 கூட உங்களால் சேவ் பண்ண முடியலையா? இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக உங்களால் சேவ் பண்ண முடியும். அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கான வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக அண்ட் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க மாதிரியான சில விஷயங்கள். அதாவது பணம் என்கிட்ட கையில் தங்கவே மாட்டேங்குது, என்னால் சேர்க்கவே முடியலை அப்படின்னு சொல்கிறவங்க கூட இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் பணம் சேர்க்க முடியும். அண்ட் என்னென்ன விஷயங்கள் பண்ணக்கூடாது, என்ன விஷயங்கள் பண்ணுனா நீங்கள் சேவ் பண்ணலாம் அப்படிங்கிறத ஃபுல் டீட்டெயில்டு வீடியோவாக இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஃபஸ்ட்டு மணி சேவ் பண்ணுறதுக்கு என்ன விஷயங்கள்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத ரொம்ப டீட்டெயிலாக சொல்லிடுறேன். இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே அனாவசிய செலவுகள், அத்தியாவசிய செலவுகள் என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுப்பீங்க. அதுக்காக நான் ஒரு 2 காலம் பிரித்து வச்சுருக்கேன். அத்தியாவசியம் என்ன, அனாவசியம் என்ன அப்படிங்கிறது. இதில் நம்ம அத்தியாவசியமாக செய்யக்கூடிய விஷயங்கள்லாம் நம்ம அது இல்லாமல் இருக்கவே முடியாது அந்த மாதிரி. பட் அனாவசியமாக செய்யக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக நோட் பண்ணி வச்சுக்கணும். இதுதான் உங்களுடைய ஒரு சின்ன சின்ன தேவையில்லாத செலவுகளுக்கும் காரணமாக இருக்கும். ஃபஸ்ட்டு அத்தியாவசியத்தில் என்னன்றதை பார்த்துடலாம். ஸ்கூல் ஃபீஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, நீங்கள் ப்ரைவேட் ஸ்கூலில் படிக்க வைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஃபீஸுக்குன்னு மாதம் ஒரு அமௌண்ட் எடுத்து வைக்கிற மாதிரி இருக்கும். அது 3 டேர்மாக பிரிப்பாங்க. ஸோ நீங்கள் 3 மாதத்துக்கு ஒரு தடவை பே பண்ணுற மாதிரி இருக்கும். சில பேர் கொஞ்சம் முன்னாடியே சேவ் பண்ணிடுவாங்க. அடுத்த வருஷம் ஃபீஸுக்கு இந்த வருஷமே கொஞ்சம் அமௌண்ட் ரெடி பண்ணிடுவாங்க. அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்கூல் ஸ்டார்டிங்லேயே பே பண்ணிடுவாங்க. இல்லாதவங்க டேர்மாக பிரித்து கட்டுற மாதிரி இருக்கும். அப்படியும் இல்லை அப்படின்னா உங்களுக்கு சேலரியே 10,000 தான் வருது, என் பிள்ளைய நல்ல ஸ்கூலில் படிக்க வைக்கணும்னு நினைக்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு தேவையில்லாத விஷயம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா விரலுக்கேற்ற வீக்கம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம படிக்க வைக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக பிள்ளைங்களை ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணவும் கூடாது. அதே மாதிரி நம்மளை ஃபோர்ஸ் பண்ணிக்கிறக்கூடாது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எந்த ஸ்கூலில் படித்தாலும் பிள்ளைங்களோட கருத்து அந்த கவனமாக எடுக்கிறாங்க பார்த்தீங்களா, அதுதான் அவங்களுடைய லைஃப் மாற்றும் அப்படின்னு நான் சொல்லுவேன். சில பிள்ளைங்க நம்ம என்ன தான் சொல்லிக் கொடுத்தாலும் படிக்க மாட்டாங்க. ஸோ அதெல்லாம் போக போக சரி பண்ணிக்கிற முடியும். அதுக்கப்புறம் அத்தியாவசிய செலவு அப்படிங்கிறப்போ நமக்கு மில்க் வரும். இதெல்லாம் நமக்கு கண்டிப்பாக இது இல்லாமல் ஒரு நாள் கூட இருக்காது, அந்த மாதிரி ஒரு விஷயங்கள். ஸோ அதனால் ரொம்ப அத்தியாவசிய தேவைகளை மட்டும் நான் எழுதியிருக்கேன். இதில் ஏதாவது மிஸ் பண்ணியிருக்கேனா அப்படின்றது கூட எனக்கு தெரியல. ஃபஸ்ட்டு மில்க்கு, கேஸு, ரீசார்ஜு, ரெண்ட்டு, கரண்ட்டு பில்லு. நீங்கள் ஓன் ஹவுஸில் இருக்கீங்க அப்படின்னா இந்த ரெண்ட்டெலாம் கட் பண்ணிடுங்க. அப்புறம் கரண்ட்டு பில்லு, அப்புறம் ஹாஸ்பிட்டல் செலவு. சில நேரங்களில் எமர்ஜென்சிக்குன்னு தனியாக ஒரு அமௌண்ட் எடுத்து வச்சுருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அப்புறம் சாப்பாட்டு செலவு, இது எல்லாமே நம்ம அத்தியாவசியமாக செய்கிறது தான். அனாவசியமான செலவுகள் அப்படின்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு நான் சொல்கிறேன் அப்படின்னா, ஆன்லைனில் தேவையில்லாமல் ஏதாச்சும் ஒரு பொருட்கள் பார்த்து டெம்ப்ட் ஆகி ஆர்டர் பண்ணுறது. அதாவது கிச்சன் ப்ராடக்ட்ஸு, ஏதாவது யூடியூப்பில் சொல்லுவாங்க இது நல்லாயிருக்கு, இந்த ப்ராடக்ட் சூப்பராக இருக்குது அப்படின்ற மாதிரி. பட் அதை உடனே வாங்க வேணாம். ஒரு 24 ஹவர்ஸ் நீங்கள் கார்ட்டில் போட்டு வைங்க. அதுக்கப்புறமா நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாள் ஃபுல்லாக விட்டுருங்களேன். அதுக்கடுத்த நாள் நீங்கள் அதை வாங்கலாமா வேணாமாங்கிற ஐடியா உங்களுக்குள்ளே வந்துடும். அண்ட் இதை போட்டு இப்போ தேவையில்லாமல் வாங்கிக்கிட்டா அப்படிங்கிற மைண்ட் செட் உங்களுக்கு கண்டிப்பாக வரும். அதனால் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி கார்ட்டில் போட்டு வைங்க. அதுக்கப்புறமா உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கண்டிப்பாக அது இல்லாமல் உங்களால் இருக்க முடியாது அப்படிங்கிற பட்சத்தில் ஆர்டர் பண்ணிக்கலாம். அதுக்காக ஆர்டரே பண்ணக்கூடாது அப்படிங்கிறது இல்லை. ஒரு நெசசரியாக இருக்குது இல்லையா, இதெல்லாம் நமக்கு தேவை, கண்டிப்பாக இதெல்லாம் இருந்தால் நல்லாயிருக்கும்னு அந்த மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக நம்ம வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் அவுட் சைட் ஃபுட் பொறுத்த வரைக்கும் வெளியில் போய் நம்ம ஏதாச்சும் சாப்பிடணும் போல தோணும். இல்லைனா சில டைம் வீட்டில் சமைக்காமல் வெளியிலேருந்து வாங்கி சாப்பிடுவோம். அந்த மாதிரி அதிகமாக நம்ம ஸ்பெண்ட் பண்ணிகிட்டே இருக்கும்போது நமக்கு தெரியாமலே நிறைய அமௌண்ட் அதில் லூஸ் ஆயிரும். ஏன்னா நம்ம நினைப்போம் 100 ரூபா 140 ரூபா தானே போயிட்டு போகுது அப்படின்ட்டு. பட் அதுதான் அதிகமான அமௌண்ட்டை உங்களுக்கு இழக்க வைக்கும். அதுக்கப்புறம் தேவையில்லாமல் டிவிக்கு ஏதாச்சும் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுறது, ஒய்ஃபைல ஏதாச்சும் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக நீங்கள் ஸ்கிப் பண்ணணும். அதெல்லாம் குறைச்சிங்க அப்படின்னாலே மேக்ஸிமம் நல்லாவே சேவ் பண்ண முடியும். அதுக்கப்புறம் டிரான்ஸ்போர்ட், நீங்கள் ஆட்டோவில் எங்கேயாச்சும் போகிறீங்க, இங்கேருந்து ஒரு பக்கத்து ஊருக்கு போகணும் அப்படின்னா பிரச்சனை இல்லை. பட் லோக்கலுக்குள்ளேயே ஆட்டோ பிடிச்சலாம் போவாங்க சில பேர். ரொம்ப முடியலை அப்படின்னா பரவாயில்ல, பட் நடந்து போகிற அளவுக்கு உங்களுக்கு முடியுது அப்படிங்கிறப்போ நடந்து போகலாம். அதுக்கெலாம் அமௌண்ட்டு ஸ்பெண்ட் பண்ணக்கூடாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதெல்லாம் கொஞ்சம் லிக்விட் கேஷாக உங்களுக்கு போய்கிட்டே இருக்கும். அது உங்களுக்கு தெரியாது, பெரிய அமௌண்ட்டாக தெரியாது, 50 100 தானே அப்படின்னு நினைப்போம். பட் அதில் தான் அதிகமாக போயிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் ஏதாச்சும் இமிட்டேஷன் ஜுவல்லரி பார்க்குறது, ஏதாச்சும் நிறைய ட்ரெஸ்ஸஸ் ஆன்லைனில் பார்க்குறது,
ஸோ மேக்கப் எசென்ஷியல்ஸ் ஏதாச்சும் பார்க்குறது, இந்த மாதிரி விஷயங்கள்லையும் அதிகமாக மணி வந்து ஸ்பெண்ட் ஆகிட்டே இருக்கும். நம்ம நினைப்போம் இதெல்லாம் வந்துட்டு 1, 2 தானே வாங்குகிறோம் அப்படின்ட்டு. பட் அந்த 1, 2 தான் வந்துட்டு உங்களுக்கு பெரிய செலவெழுத்து வைக்கும். நீங்கள் இதெல்லாம் வந்துட்டு கண்டிப்பாக இதுக்கு பின்னாடி வர டிப்ஸ் எல்லாம் நான் சொல்கிறேன், அதெல்லாம் கண்டிப்பாக நோட் பண்ணிங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்துட்டு ஓரளவுக்கு புரிஞ்சிடும். அதுக்கப்புறம் 6th டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ட்ராவல் பண்ணுறது. தேவையில்லாமல் பீச்சுக்கோ இல்லை வெளியில் எங்கேயாச்சும் போகிறது அப்படிங்கிறப்போ நல்லா சாப்பிட்டுட்டு போயிருங்க. இல்லைன்னா ஸ்நாக்ஸ் ஏதாச்சும் எடுத்துகிட்டு போயிருங்க, செஞ்சு எடுத்துகிட்டு. அப்படி நீங்கள் வெளியில் போகிறீங்க, பசியோட பிள்ளைங்களை கூட்டிகிட்டு போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்துல வந்துட்டு ஒரு ஸ்நாக்ஸோ ஏதோ ஒன்று வாங்குறதுக்கு அமௌண்ட் வந்து செலவாகிக்கிட்டே தான் இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த விஷயங்கள் எல்லாம் வந்துட்டு அனாவசியம், இதெல்லாம் அத்தியாவசியம் அப்படிங்கிறத நீங்கள் எழுதி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு எதில் வந்துட்டு அதிகமாக லாஸ் ஆகுது, எதில் நீங்கள் சேவ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத உங்களால் புரிஞ்சிக்க முடியும். அதுக்கப்புறம் இந்த 7 விஷயங்களை உங்கள் லைஃப்பில் வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களால் மணி சேவ் பண்ண முடியும். முதல்ல உங்களோட வரவு செலவு என்ன அப்படிங்கிறத எழுதி வைக்கிற பழக்கம், இது நிறைய பேருக்கு இல்லை. நம்ம ஒரு சின்ன செலவு தானே பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி இருப்போம். பட் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன செலவுகளை கூட 10, 20 ரூபா இருந்தால் கூட நீங்கள் நோட் பண்ணி வைக்கலாம். அது உங்களோட சேலரி 10,000 ரூபாயாக இருந்தாலும் சரி, 20,000 ரூபாயாக இருந்தாலும் சரி, எவ்வளோவா இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து எழுதி வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல பழக்கம். இந்த அத்தியாவசிய செலவுகள் என்ன அண்ட் வந்து நம்ம எதில் தேவையில்லாமல் லாஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதெல்லாம் இந்த மாதிரி நீங்கள் ஒரு வரவு செலவு எழுதி வைக்கும்போது தான் உங்களால் நோட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் சம்பளம் வந்த உடனே ஒரு சின்ன அமௌண்ட்டையாச்சும் எடுத்துகிட்டு உங்களுக்கு அதுக்கப்புறமா அந்த மிச்ச அமௌண்ட்டில் வந்துட்டு நீங்கள் இதில் தான் இந்த மந்த் ரன் பண்ணணும் அப்படிங்கிறத நினச்சி வச்சுக்கோங்க. அதாவது இப்போ உங்களோட சேலரி ஒரு 15,000 அப்படின்னா ஒரு 2,000 நீங்கள் சேமிப்புக்குன்னு எடுத்து வச்சிடணும். அதை நீங்கள் எப்போதும் எக்காரணத்தை கொண்டு எடுக்கக்கூடாது. அந்த மாதிரி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் மிச்சம் இருக்கக்கூடிய நீங்கள் 13,000 வந்து செலவு பண்ணணும்னு நினைங்க. அதுக்கப்புறம் 3வது விஷயம் பார்த்தீங்கன்னா, சின்ன சின்ன செலவுகளை கூட கவனிக்கிறது. ஆன்லைன் ஷாப்பிங், அவுட் சைட் ஷாப்பிங்லாம் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா, கடைகளில் போய் நம்ம ஒரு பொருள் வாங்குறதுக்காக போவோம். பட் கடையில் நிறைய பொருள் இருக்கும், டெம்ப்ட் ஆகி அதை இதையும் வாங்குவோம். அதுக்கு நீங்கள் பெட்டர் ஆப்ஷன் என்ன பண்ணலான்னா, வீட்டிலே என்னென்ன பொருள் இருக்குது இல்லை அப்படிங்கிறத நோட் பண்ணி எழுதி வச்சுட்டு போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஆன்லைன் ஷாப்பிங் பொறுத்த வரைக்கும் அதுதான். உங்களுக்கு எது தேவையில்லை அப்படிங்கிறத நோட் பண்ணி நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி கார்ட்டில் போட்டு வச்சுட்டு வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தேவைப்பட்டுச்சு அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் 4வது விஷயம், தேவையா ஆசையா அப்படிங்கிறத நோட் பண்ணி அதுக்கப்புறமா செலவு செய்யணும். இது இல்லை, இது தேவை, ரொம்ப தேவை அப்படிங்கிற பட்சத்தில் அது கண்டிப்பாக வாங்கலாம். இல்லை ஆசைக்காக வாங்குகிறோம், எனக்கு பிடிச்சிச்சு, ரொம்ப நாள் ஆசைப்பட்டேன் அப்படிங்கிறதுக்காக வாங்குகிறோம் அப்படிங்கிறதுலாம் ஒரு கண்டிப்பாக அதில் நிறைய அமௌண்ட்டு வந்து ஸ்பெண்ட் ஆகிக்கிட்டே இருக்கும். இப்போ வந்து ரொம்ப நாள் ஆசைப்பட்றீங்க, ஒரு நாள் வாங்குறீங்க அப்படிங்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. பட் அடிக்கடி ஆசைப்பட்டேன் வாங்கினேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடாது. அதுக்கடுத்து 5வது டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஏதாச்சும் ஒரு சேமிக்கணும் அப்படின்னு நினைக்கிறப்போ ஒரு சின்ன சின்ன கோல் செட் பண்ணுங்கள். ஓகே, இந்த மாதம் வந்துட்டு ஒரு கொலுசு வாங்கணும், ஒரு சின்ன கம்மல் வாங்கணும், இந்த மாதிரி செட் பண்ணி நீங்கள் இதுக்குன்னு ஒரு அமௌண்ட்டு சேமிக்கணும் அப்படிங்கிறத நோட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இது உங்களுக்கு பெரிய அமௌண்ட்டாக வந்து கண்டிப்பாக உங்களால் சேவ் பண்ண முடியும். அதுக்கப்புறம் நீங்கள் நினைக்கலாம், வீட்டிலே எனக்கு இவ்வளோ செலவுகள் போக எனக்கு அதிலேருந்து நான் இவ்வளோ 1000, 2000 எப்படி எடுக்கிறது அப்படின்ட்டு. இந்த மாதிரி சின்ன சின்ன அதாவது கிராசரி திங்ஸு என்னோடய பட்ஜெட் பிளானர் வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அதில் நான் எடுத்திருக்க அமௌண்ட்லேயே நான் மேக்ஸிமம் சேவ் பண்ணுவேன். அந்த அமௌண்ட்டை வச்சு தான் இந்த மாதிரியான சேமிப்புகளுக்கெல்லாம் வந்துட்டு ஸ்பெண்ட் பண்ண முடியும். அதுக்கடுத்து 6th பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, எக்ஸ்ட்ரா இன்கம். ஏதாச்சும் வந்துட்டு பர்த்டேக்கு வந்து கிஃப்ட் கொடுக்குறாங்க, இல்லை வந்துட்டு ஏதாச்சும் நம்ம பெண்கள் வீட்டிலேருந்தே ஏதாச்சும் டெய்லரிங்கோ இல்லை அது வந்துட்டு வீட்டிலேருந்தே ஏதாச்சும் ஒரு ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா அதுலேருந்து வர அமௌண்ட்டையும் ஒரு உண்டியல் போட்டு சேமிச்சிருங்க. இது வந்துட்டு உங்களோட வரவு கணக்கில் வைக்காமல் இது வெளியிலேருந்து வர்ற ஏதோ ஒரு அமௌண்ட்டு, அதை வந்து நம்ம சேவிங்ஸ்க்காக மட்டும்தான் பயன்படுத்தணும் அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் அமௌண்ட் வந்துட்டு செலவு பண்ணாமல் தூக்கி வச்சுருங்க. அல்லது இல்லை ரொம்ப கஷ்டமாக இருக்குப்பா, நான் அதுலேருந்து கண்டிப்பாக எடுத்து தான் ஆகணும் அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு கொஞ்சம் அமௌண்ட்டையாச்சும், இப்போ 1000 ரூபா வருது அப்படின்னா ஒரு 500 ரூபாயாவது சேமிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அது உங்களுக்கு ஒரு நல்ல ஹேபிட்டாக வந்து மாறும். அதுக்கடுத்து 7th டிப் பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் அமௌண்ட்டு சம்பளம் வந்துட்டு கம்மியாக கூட வாங்கலாம். இப்போ 10,000 கூட குடும்பம் நடத்துகிறவங்க இருக்க தான் செய்வாங்க. அட்லீஸ்ட் 10,000 சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா ஒரு 500 ரூபாயாச்சும் ஒரு 1000 ரூபாயாச்சும் சேமிக்கிறதுக்குன்னு எடுத்து வச்சுட்டு மிச்ச காசில் வந்துட்டு செலவு பண்ணலாம். இது வந்துட்டு ரொம்ப மினிமமான அமௌண்ட்டு தான் நான் சொல்கிறேன். ஒருவேளை தினக்கூலியாக வேலை பார்க்குறாங்க, இன்றைக்கி சம்பளம் வாங்கி இன்றைக்கே சாப்பிட்ற அந்த மாதிரி இருக்கவங்களுக்குலாம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக தான் நான் மேக்ஸிமம் இந்த விஷயங்கள்லாம் சொல்கிறேன். செலவுகள் அப்படிங்கிறது நம்ம வருமானம் எவ்வளோ வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி இருந்துக்கிட்டே தான் இருக்கும். நம்ம அதில் எப்படி மிச்சப்படுத்துகிறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் எல்லாமே மாறும். இப்போ 10,000 ரூபாயிலையும் மிச்சப்படுத்த முடியாமல் செலவு பண்ணுறவங்களும் இருப்பாங்க, 50,000 ரூபாயிலையும் மிச்சப்படுத்த முடியாமல் செலவு பண்ணுறவங்களும் இருப்பாங்க. ஸோ அதில் எப்படி நம்ம செலவுகளை மிச்சப்படுத்தலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன ஐடியா தான் இந்த விஷயங்கள் எல்லாமே. ஓகே, இப்போ இதெல்லாம் சொல்லிட்டீங்க, எப்படி நான் சேவ் பண்ணுறது, ஹவ் ஐ சேவ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் சிம்பிளாக இந்த மாதிரி விஷயங்கள ஒரு இது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு நோட்டில் வந்துட்டு இந்த மாதிரி நீங்கள் டேட் எல்லாம் போட்டு மென்ஷன் பண்ணி வச்சுக்கோங்க. 31 நாள் அப்படின்னா 31 நாள், 30 நாள் அப்படின்னா 30 நாள்.
உங்களுக்கு சும்மா ஃப்ரீ டைமில் இந்த மாதிரி நீங்கள் ஒரு அட்டவணை போட்டு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இதில் வந்துட்டு நீங்கள் 100 டெய்லி வந்து சேர்க்கலாம். அப்படி இல்லை என்னால் 100 போட முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு நாளைக்கு 50 ரூபா உங்களால் வந்துட்டு போட முடியும். நீங்கள் தினக்கூலியாக இருந்தீங்கன்னா கூட ஒரு நாளைக்கு 50 ரூபா கூட கண்டிப்பாக போட முடியும். 50 ரூபாயோ, செகண்ட் டே வந்து 100 ரூபாயோ, இல்லை 3ஆவது நாள் 50 ரூபா, மறுபடியும் 4th டே வந்து 100 ரூபா, இந்த மாதிரி ஒரு நாளைக்கு 50, ஒரு நாளைக்கு 100 இந்த மாதிரி கணக்கு பண்ணி நீங்கள் வந்துட்டு ஒரு 30 நாளும் வந்து போட முடியும். சேமிப்பு அப்படிங்கிறது பணம் சம்பாதிச்சதுக்கப்புறமா ஆரம்பிக்க வேண்டிய விஷயம் இல்லை. நம்மகிட்ட பணம் இருக்கும்போது அதிலேருந்து சேமிக்கிறதுக்கு எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நம்ம செலவு பண்ண வேண்டியது தான். நம்மகிட்ட இருக்க பணத்தை நம்ம மதிக்க ஆரம்பித்த நாள்லேருந்தே நம்ம சேமிக்கிறதுக்கு ஒரு தயாராகிடுவோம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இப்போது 100, 50 இந்த மாதிரி சேவ் பண்ணிங்க அப்படின்னா 10 நாளில் 750 ரூபா கிடைக்கும். 30 நாளில் 2250 ரூபா கிடைக்கும் உங்களுக்கு. இதை ஒரு நகைச்சீட்டுக்கோ இல்லை ஆர்டியோ இல்லை போஸ்ட் ஆஃபீஸில் ஏதோ ஒரு சேவிங்ஸ் ஸ்கீமுக்கோ கண்டிப்பாக இந்த அமௌண்ட் வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ அந்த மாதம் நீங்கள் சேர்த்து எடுக்கிற காசை நீங்கள் ஏதோ ஒரு சேவிங்ஸில் கண்டிப்பாக போட்டிங்கன்னா தான் உங்களுக்குமே ஒரு டார்கெட் இருக்கும். அண்ட் இதில் வந்து செலவு பண்ணக்கூடாது தேவையில்லாமல் அப்படிங்கிற மைண்ட் செட்டும் வரும். இதே மாதிரி அடுத்த மாதமும் நம்ம சேமிக்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டும் உங்களுக்கு கண்டிப்பாக வரும். அத்தியாவசிய செலவுகள் போக அனாவசியமாக நம்ம எதுவும் செலவு பண்ணாமல் இருந்தோம் அப்படின்னா அந்த அமௌண்ட்டெல்லாம் இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன தொகையாக போட்டு நம்மளால் சேர்க்க முடியும். இது வந்து உங்களுடைய வருமானத்தை பொறுத்து. இப்போ நீங்கள் 100 ரூபா போடுறீங்க டெய்லி அப்படின்னா பிரச்சனை இல்லை. ஒருவேளை எனக்கு நிறைய காசு இருக்குது, நான் 200 ரூபா போடுறேன் அப்படின்னாலும் பிரச்சனை இல்லை. நீங்கள் இல்லை ரொம்ப கம்மியாக இருக்குது, நான் வந்து ஒரு நாளைக்கு 50 ரூபா தான் போட முடியும் அப்படின்னாலும் பிரச்சனை இல்லை. ஸோ எவ்வளோ நீங்கள் போடுறீங்க அப்படிங்கிறத பொறுத்து அந்த மந்த் எண்டில் அந்த காசை வந்து நீங்கள் சேவ் பண்ணி கையில் வச்சுருப்பீங்க பார்த்தீங்களா, அதுதான் உங்களுடைய வெற்றியாக இருக்கும். அதுதான் உங்களோட டார்கெட்டாகவும் இருக்கணும். இப்போது நான் இன்றைக்கி வந்து நான் என்னுடைய இதில் வந்துட்டு ஒரு 100 ரூபா எடுத்து நான் சேவிங்ஸில் வந்து போட்டிருக்கேன். இதே மாதிரி இந்த மந்த் எண்டு வரைக்கும் நான் இதை ஒரு சேலஞ்சாக எடுத்து நான் பண்ணலான் இருக்கேன். இப்போ இந்த வீடியோ பார்த்துட்ருக்க உங்ககிட்டயும் நான் கேட்குறேன், இந்த மாதிரி சேலஞ்சில் நீங்களும் ஜாயின் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி டெய்லி ஒரு 100 ரூபா அட்லீஸ்ட் ஒரு 50 ரூபாயாச்சும் உங்களாலையும் சேர்க்க முடியும். கண்டிப்பாக அந்த மந்த் எண்டில் அது ஒரு பெரிய தொகையாக உங்களுக்கு சேவிங்ஸாக இருக்கும். அதை நீங்கள் வந்து வேறு ஏதாவது ஒரு சேமிப்பில் வந்து இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மந்த் எண்டில் என்னோட சேவிங்ஸ் அமௌண்ட்டாக 3100 ரூபா கண்டிப்பாக இருக்கணும். ஸோ அது மாதிரி நீங்களும் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சேலஞ்ச் அக்செப்டட்னு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் வந்து நீங்களும் இந்த மாதிரி ஒரு காலம் ரெடி பண்ணி நீங்களும் சேவ் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி கமெண்ட் பண்ணுங்கள். அது எனக்குமே ஒரு பூஸ்டப்பாக இருக்கும். அண்ட் வந்து பார்க்குற வியூவர்ஸுக்குமே வந்துட்டு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். நம்மளாலையும் இந்த மாதிரி சேவ் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தைரியம் கொடுத்த மாதிரி இருக்கும். ஓகே, இந்த வீடியோட எண்டுக்கும் வந்தாச்சு. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். அண்ட் வந்து சேவிங்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன மோட்டிவேஷனாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதெல்லாம் ஒரு ஐடியாவாக நீங்கள் எடுத்து உங்கள் லைஃப்பில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் நிறையா வந்துட்டு சேஞ்சஸ் வந்து கொண்டு வர முடியும். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்கள் எல்லாரையும் வந்து மீட் பண்ணுற வரைக்கும் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.